வணக்கம். என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது, இந்தியாவில் வந்துட்டு இந்த உணவு அரசியல் அப்படிங்கிறது ஒரு ஒடுக்குமுறையை கையில் எடுக்கிற அரசியல். என்னதான் புலால் உண்ணாமை என்பது ஒரு நன்மையான ஒரு விஷயமா தெரிஞ்சாலும், இதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில சமூக மக்கள் இங்கே பல நூற்றாண்டுகளாக மனிதர்களை வஞ்சித்து அவர்களை வந்துட்டு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி இருந்திருக்காங்க. அவர்கள் சக மனிதர்களையே வந்துட்டு இரக்கம் காட்டாமல் நடத்தியிருக்காங்க. அவர்களோட வாழ்வாதாரத்தையே கெடுத்திருக்காங்க தலைமுறையாக. இதன் காரணத்தினால அது அவர்கள் மீது அந்த கோபம் இருக்கணும், அவர்களை கண்டிக்கணும், அவர்களை மாற்றணுமே தவிர அந்த கோபத்தை நீங்கள் வந்துட்டு புலால் உண்ணாண்மை மேலே டைவெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதை தாண்டி நிறைய பேர் என்னோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸு என் உரிமைங்கிறாங்க. இது எப்படி தரமா இருக்குது? இந்த சாதியவாதிகளில் வந்துட்டு ஆணவ கொலை செய்கிறவங்களாம் அந்த பெண் வந்து யாரையோ காதலிச்சிட்டாங்க, யாரோ அவர்களுக்கு பிடிக்காத ஒரு சமூகத்தில் காதலிச்சிட்டாங்கன்னா, மானம் கொஞ்சம் போயிடுச்சு, மானத்தை கொஞ்சம் ரீகெயின் பண்ணணும், என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டால் நீ செத்துருமா அப்படின்ட்டு போட்டு தள்ளுவாங்க. அந்த மாதிரி இது என் லைஃப் ஸ்டைலு, இது என்னோட கலாச்சாரம். எங்கள் கலாச்சாரப்படி இந்த பண்டிகைக்கு வந்து நாங்கள் பாலில் ஊற்றி நெய் பலகாரம் பண்ணாதான் அது வந்துட்டு உகந்தது. அதுக்கு நான் என்னங்க பண்ணணும்னா நீ செத்துருமா அப்படின்னு மாடிக்கிட்டு சொல்கிறாங்க. இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. உன் கலாச்சாரத்தையும் உன் லைஃப் ஸ்டைலு நீங்கள் தான் விலங்குகள் மீது திணிக்கிறீங்க. உங்கள் கலாச்சாரத்துக்காக உங்களோட சுவை சார்ந்த ப்ரிஃபரன்சஸ்க்காக நீங்கள் வந்துட்டு விலங்குகளை சாக சொல்கிறீங்க. இல்லை நான் சுவைக்காகலாம் பண்ணங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது என் கலாச்சாரம் என் பண்பாடுனா அதுக்காக நீங்கள் தான் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் அனிமல்ஸ் மேலே ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. இல்லைங்க இது எனக்கு தெரியாது, எனக்கு வந்துட்டு நாங்கள் காலகாலமாக நாங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த பண்டிகைக்கு நாங்கள் இறைச்சி சமைக்கிறோம், இந்த பண்டிகைக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து அதுங்க மேலே வந்து திணிக்கிறீங்களே தவிர நீங்கள் அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது யாரோட ஒரு கலாச்சாரத்தையும் உங்க மேலே திணிக்கிறதா ஆகாது. இது பெரிய பிரச்சனை என்னன்னா, தங்களை வந்துட்டு புலால் உண்ணாண்மை கடைப்பிடிப்பவர்களுங்கிறது அது ஒரு கலாச்சார ரீதியாக அவங்க செஞ்சாங்களே தவிர அவர்களோட ஸ்கிரிப்சர்ஸ், அவங்களோட மத நூல்களில் யாகத்தில் குதிரையை வெட்டி போடு மாடை வெட்டி போடுன்னு இருந்திருக்குங்க. அதனால் அவர்கள் வந்து அப்படி நல்லவர்கள். அவர்கள் ஏதோ அரசியல் காரணத்துக்காக மாறினார்கள் உணவு முறையை. அவர்கள் அரசியல் காரணத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க உணவு முறையை மாற்றிருக்காங்களே தவிர அவர்களோடு நீங்கள் ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் புலால் உண்ணாண்மை வந்து பொருந்தி பார்க்குறீங்க? நான் பார்ப்பன சமுதாயத்தை சொல்கிறேன்னா, அந்த ஒரு சமுதாயம் வந்துட்டு மனிதர்களை வந்துட்டு இழிவாக நடத்திய ஒரு காரணத்தினால தான் இப்போ நிறைய பேருக்கு புலால் உண்ணாண்மை மேலே காண்டு. அவர்களை நீங்கள் வந்துட்டு அரசியல் ரீதியாக எதிர்கொள்கிறீங்கன்னா அவர்களை நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்க. அதுக்கு புலால் உண்ணாண்மை என்ன செஞ்சுது? அவர்கள் பால் சாப்பிட்றவங்க, அவங்க நெய்யும் பால் தயிரையும் சாப்பிட்றவங்க. அது வந்து அதனாலையும் மாடுகள் சாக தான் செய்யும். ஆம்பளை கண்ணுக்குட்டி பிறந்துச்சுன்னா அது வந்து பீஃபாக தான் மாறும். அதுக்கு டிமாண்ட் யார் உருவாக்குறாங்க? இந்த மாதிரி பாலும் நெய்யும் சாப்பிட்றவங்க தான் உருவாக்குறாங்க. அதனால அவர்களை நீங்கள் தயவு செஞ்சு கணக்கில் கொண்டு தடம் மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை புலால் உண்ணாண்மை மேல அந்த கோவத்தை காட்டாதீங்க.